ராமன், சாப்பாட்டு ராமன். உலகம் தெரியாத சின்ன பிள்ளையா ஊரை சுத்திக்கிட்டு இருந்தாரே, அதே ராமன். தூங்குறவன் தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி உன்னையே நம்பிக்கிட்டு இருந்த அந்த ராமனை ஏமாத்திட்டே இல்ல. ராமு, அழுகிறியா? அம்மா, கண்ணீர் வடிக்கிறியா? என் இருதயத்துல ரத்தமா கொட்டுதே, அது உனக்கு தெரியலையா? நம்முடைய அன்புக்கு அந்தஸ்து தான் தடையா இருக்குன்னு சொன்னியே, இதோ அந்தஸ்து 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 வந்திருக்கு. அன்பு எங்கே? காலமெல்லாம் உங்களுக்காக காத்திருக்கேன்னு சொன்னியே, இதோ நான் வந்திருக்கிறேன். நீ எங்கே? சாகர வரைக்கும் உன் இதயத்துல என்ன தவிர வேற யாருக்கு இடம் இல்லைன்னு சொன்னியே, அந்த இதயத்துக்குரிய வந்திருக்கிறேன். உன் இதயம் அங்கே? நீ எனக்கு செய்து கொடுத்த சத்தியம் எங்கே? எல்லாம் பொய் தானா? ஏமா, எல்லாம் பொய் தான். பதில் சொல். நீ பதில் சொல்லாம நான் விடவே மாட்டேன். ராமு, நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? என்ன சொல்ல போறேன்? என்ன சொல்ல போறேன்? சந்தர்ப்பம் நம்மளை சதி பண்ணிடுச்சு, விதி நம்ம கூட விளையாடிடுச்சுன்னு சினிமாவில் வர கதை மாதிரி சொல்ல போறேன், அப்படித்தானே? ஆமா ஆமா, உண்மையிலேயே நடந்தது அப்படித்தான். உங்க வரவுக்காக நான் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என் கூட பிறந்த அண்ணனை என்ன ஒரு இருண்ட பள்ளத்தாக்குல கொண்டு போய் தள்ளிட்டா. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஷூஸ ஒழுங்கா தொடச்சு வைங்க. என்னடி இது? மன்னிச்சிருங்க, சொன்னா நான் தொடச்சிட்டு போறேன். இந்த சின்ன குற்றத்துக்கு என்னை இப்படி எட்டி உதைக்கணுமா? எதிரி சின்ன குற்றம். அன்னைக்கு கோயில்ல உன் மேல எதிர்பாராம மோதிட்டேன், அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். ஆனா உங்க அண்ணன் அத பெரிய குற்றமா எடுத்துக்கிட்டு என்ன அவமானப்படுத்திட்டான். அவனுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கணும் பாரு. அதுக்காகத்தான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னை எதிரியா நினைச்சு எட்டி உதைக்காதீங்க. மனைவியா நினைச்சு வாழ்நாள் பூராவும் குடும்பப்படுத்துங்க. அதை நான் மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறேன். அப்படியா? சரி, இனிமே மனைவின்னு நினைச்சே குடும்பப்படுத்துறேன். ஹலோ. ஹாய் ஹாய் சிட்டி, how are you? ஃபைன். ஆமா, பாட்டிக்கு நேரமாச்சே, புறப்படலாமா? ஒரு நிமிஷம், இதோ வந்துட்டேன். ப்ளீஸ் இதோ. ஆமா, பாட்டிக்கு உங்க மனைவியை கூட்டிட்டு வரல? அங்கெல்லாம் அவ எதுக்கு? எல்லாரும் ஃபேமிலியோட வரணும்னு பாலு சொன்னாரே, அதுக்காக தான் சொன்னேன். ஓஹோ, ஆமாமா. ஏய், புறப்படு. நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. ஏய், இப்ப புறப்பட போறியா இல்லையா? அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு வரமாட்டா. டார்லிங், என்ன சொன்னேன்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிறந்த நாள் விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. இந்த பார்ட்டியில் மிஸ்ஸஸ் தேவகி அவர்கள் ஒரு நல்ல பாட்டு பாடி நம்மை எல்லாம் மகிழ வைக்க வேண்டும் என்று உங்கள் சார்பில் கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னங்க என்ன பாட சொல்றாங்க? பார்ட்டியில பாட சொல்லிட்டாங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் பாடித்தாகணும். என்னங்க, ஒரு குடும்ப பொண்ணு 4 பேருக்கு பத்னியில எப்படிக்க பாட முடியும்? நீ மட்டும் தான் குடும்ப பெண்ணா? இங்க இருக்கிற எல்லாருமே குடும்ப பெண்ணு தாண்டி. என்னங்க என்னங்க, ஏன் டார்லிங், உங்க வைஃப் பாடுறதுக்கு வெக்கப்படுறாங்களா? நானா இப்ப நான் பாட சொல்றேன். பாடு. முடியாது, என்னால பாட முடியாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்துறேன்? பாடு. வேண்டாங்க, பாட முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன். வேற அம்மா, நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிடு. சரிம்மா. நீங்க ஏன் போகணும்? என்கிட்ட சொல்லாம அவ எப்படி போகலாம்? எப்படி போகலாம்? விடு. மரியாதையா போயிடு. வேண்டாம் வேண்டாம், மரியாதையா போறியா இல்ல ஒரு சுட்டு கொல்லட்டுமா? கிட்ட வராத. போகாதீங்க.
ஆபத்துன்னு கதறி எழுதா. வழியில போறவங்க கூட ஓடி வந்து தான் உயிரை கொடுத்து காப்பாத்துவா. ஆனா தாலி கட்ட மனைவியோட கற்புக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் இப்படி உயிருக்கு பயந்து ஓடி வந்துட்டீங்களே, இது நியாயமா? மரியாதையா பேசு. உங்களை போல நானும் கோழியா இருந்திருந்தா உங்க மான மரியாதையெல்லாம் காத்துல பறந்துருக்கு. அந்த வெறி பிடிச்ச மிருகத்துக்கிட்ட இருந்து என் கற்பை மட்டும் நான் காப்பாத்திட்டு வரல, உங்க கௌரவத்தை சேர்த்த காப்பாத்திட்டு வந்திருக்கேன். கழுத்துக்கு தாலி கட்டி வயிற்றுக்கு சோறு போடுறதுனால மட்டும் ஒருத்தர் கணவராயிட முடியாது. காலம் பூராவும் அவளுடைய மானத்துக்கு பாதுகாப்பு தரணும். உயிருக்கு பயந்து நாட்டை காட்டி கொடுக்கிறவனுக்கும் தாரத்தை இந்த நிலைமையில விட்டுட்டு ஓடி வந்த உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? பெரிய உத்தவி மாதிரி பேசுறேன். என்கிட்ட சொல்லாம எதுக்கு பார்ட்டியை விட்டு போன? அந்த பாலுதான் அயோக்கியனா இல்ல நீதான் எனக்கு துரோகம் பண்ண பாத்தியா? ஐயோ, இதுவரைக்கும் உங்க இதயத்துல இரக்கம் தான் இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு இதயமே இல்லைன்னு. அன்பில்லாத கணவனோட ஒரு பெண் வாழ்ந்துடலாம், ஆனா பண்பே இல்லாத கணவனோட நிச்சயமா வாழ முடியாது. உங்களை நம்பி என்னையும் என் வயிற்றுல வளர்ற குழந்தையோட எதிர்காலத்தையும் இனிமேல் உங்ககிட்ட ஒப்படைக்க நான் தயாரா இல்லை. அதுக்கப்புறம் எங்க அண்ணனையும் பார்க்க விரும்பல, என் கணவரையும் பார்க்கல. ஒரு பெண்ணுக்கு கற்பை விட மேலானது இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? அதை பாதுகாக்கிறதுக்காக, என்னையே துரத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மிருகத்தினுடைய பார்வையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நான் இந்த குடிசையில வந்து மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் குழந்தைதான். வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னும் எப்படி உயிரோடு இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் இந்த குழந்தைதான். எங்க? என் வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கா? யாருக்காக எந்த லட்சியத்துக்காக நான் கோடி கோடியா சம்பாதிச்சனோ அந்த லட்சியத்துல நான் வெற்றி அடையாட்டி போனால் அந்த லட்சியத்தை மனசுல உருவாக்குற உனக்காவது அந்த பணம் பயன்படட்டும். புறப்படு. உங்க பரிசுத்தமான அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் விரும்பியோ விரும்பாமலோ நான் ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். என்னால அவருடைய பேருக்கு எந்தவித களங்கமும் ஏற்படக்கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி எனக்கு உதவி தேவைன்னா உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போய் கேட்க போறேன்? மலை உச்சியில ஒரு அற்புதமான மலர் இருந்தது. அதை பறிக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு மேல போனேன். தாவி பறிக்கிற நேரத்துல எங்கிருந்தோ ஒரு புயல் வந்து அந்த மலரை கொண்டுகிட்டு போய் அதோட பாதாளத்துல உள்ள ஒரு முள் செடி மேல போட்டுருச்சு. பாவம், அந்த முள்ளுக்கு தெரியுமா மலருடைய அருமை? அதனுடைய அருமை தெரிஞ்சவன் அழுது கண்ணீர் வடிக்கிறான். ஏன்? மலர் தனக்கு கிடைக்கலையேங்கிறதுக்காக இல்லை, அந்த மலருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையாங்கிறதுக்காக.